மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் குமரன் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறிக்கிட்டு வந்தான். அது பொருட்களே அந்த பசுபதிக்கு என் தம்பியும் அவன் தான் கொன்னான். பேசாமல் வாடா நம்ம ஊருக்கு போய்க்கலாம், கஞ்சோ கூழோ அங்கே போய் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. குமரனுக்கு வந்து கோவம் வந்துடுது. இப்படியே விட்டுட்டு போனால் நம்ம மாமாவும் அவன் தான் கொன்னான், அவனை சும்மா விடக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரியும் சொல்கிறாங்க, ஆமாம் அவனுக்கு இதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் சொன்னால் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவமாக போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நானும் போய் பார்த்தேன், இந்த பசுபதி மட்டும் என் கையில் சிக்கட்டும், அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி வந்து இதெல்லாம் என்னால் தானங்க உங்களுக்கு பிரச்சனை தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னாலையா அந்த பசுபதி மட்டும் என் கையில் சிக்குனா அவனுக்கு இருக்குது, ஒன்னாலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத, பேசாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நிவின் கங்கா எல்லாருமே கடையில் இருக்கிறாங்க. அப்போ குமரன் வந்து நிவின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்காவும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை நினச்சி தான் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான், கங்கா எப்படி வந்து தேறி வர போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான், நீங்களே நல்ல மாதிரி ஆயிட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இது ஒன்றும் எங்களுக்கு முதல்ல இல்லையே, நாங்கள் எவ்வளவோ அடி வாங்கிட்டோம், மேலும் மேலும் நாங்கள் முன்னேறி தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து ஆமாம் இதுக்கு மேலே அண்ணன் வந்து பெருசாக வளர போகிறான், அதை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து காவேரிக்கு வந்து ஃபீவர் இருக்குது. அப்போ கங்காவோட மாமியார் வந்து கங்காவை நீ பக்கத்தில் போகாதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. காவேரி வந்து நான் தனியாக ரூமில் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் போய் இருக்காங்க. மறுநாள் காலையில் காய்ச்சல் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலெல்லாம் அம்மாவும் போட்டிருக்கு. அதனால காவேரியோட மாமியார் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீ வந்து பக்கத்தில் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கங்கா கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அவளோட அம்மா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி விஜய் கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு உடம்புலலாம் அம்மம் போட்டிருக்கு, இதனால் குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் வந்து குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, சேஃபாக தான் இருக்கும், நீ ரொம்ப வரி பண்ணிக்காத, நான் டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன் என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுகிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.